கற்பத்தை திறந்து விடுகிறார் கர்த்தர். ராகேல் இன்னும் மலடியாகவே இருக்கிறார். லேயாள் கற்பம் திறக்கப்பட்ட உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். முதல் பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறான் பாருங்கள். 32வது வசனத்தில் லேயாள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி மகனுக்கு ரூபன் என்று பெயர் வைக்கிறான். அவருடைய ஆசையெல்லாம் அவர் கணவனை பற்றி, என் ஹஸ்பண்ட் எப்படியாவது இனிமே லவ் பண்ணிடுவாரு, ஏன்னா ராகேலுக்கு இல்லாத குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால என் கர்த்தர் எனக்கு இது கிராண்ட் பண்ணியிருக்கிறாரு, அவனுக்கு ரூபன் பெயர் வைப்பேன், இனிமே என் ஹஸ்பண்ட் என்னைய நேசிப்பாரு. அடுத்த வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி, I was despised and God heard it. இப்போ இன்னொரு பிள்ளையை தந்திருக்கிறார். இவனுக்கு சிமியோன் என்று பெயர். நான் அற்பமா சிறுமைப்படுத்தப்பட்டேன், அதனால கர்த்தர் ரூபனை தந்தார், என் ஹஸ்பண்ட் என்ன லவ் பண்ணிடுவார். ரெண்டாவது, ஆண்டவர் நான் அற்பமா எண்ணப்பட்டதை கேட்டருளி எனக்கு இன்னொரு பிள்ளை தந்திருக்கிறார், இவனுக்கு சிமியோன். மூன்றாவது, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு பாருங்க, அவருடைய லாங்கிங், என் ஹஸ்பண்ட் என்னை நேசிப்பாரு, என் ஹஸ்பண்ட் என்னை நேசிப்பாரு, என் ஹஸ்பண்ட் என்னை. இட் வாஸ் a one-sided love story. இவளுக்கு அவன் ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு அம்பு, அந்த ஹஸ்பண்ட் என்னை நேசிப்பாருன்ற ஏக்கம். சொல்ல புரியுதா? என்னது ஏக்கம்? ஒரு ஏக்கத்தோட முதல் பிள்ளை பிறந்துச்சு, 2வது பிள்ளை பிறந்துச்சு, இப்போ என்ன ஒழுங்கா இருந்துருவாரு, 3வது பிள்ளை பிறந்துச்சு. கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன், இவள் எந்த அளவுக்கு அவருக்காக ஏங்கி இருக்கிறார் என்றால் பிரசவ வேதனைப்பட்டு ஏங்கி இருக்கிறார். எப்படி? ஈவன் underwent so much pain. என் ஹஸ்பண்ட் என்னைய லவ் பண்ணணும், என் ஹஸ்பண்ட் என்னைய லவ் பண்ணணும். இப்ப சொல்றான், 3 பிள்ளைய பெற்றெடுத்துட்டேன், கட்டாயம் இனிமே என் ஹஸ்பண்ட் என்னைய லவ் பண்ணிடுவாரு என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான். 4வது ஒரு குமாரன் பிறக்கிறான். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு, she stopped bearing child. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ராகேல் யாக்கோபுடைய பிரியமான மனைவி, அவள் இன்னும் மலடியாக இருக்கிறபடினாலே வேலையாட்களை வைத்து பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறாள் யாக்கோபுக்கு. அது ஒரு பையன் பிறக்கிறான், அடுத்து ஒரு பையன் பிறக்கிறான். இப்படி பிறந்த உடனே திரும்ப லேயாளுக்கு பயம் வந்துச்சு. அவளுக்கு ஐயோ, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மகிட்ட இருந்த ஸ்ட்ரென்த் என்னதான், நம்ம குழந்தை பாக்கியம் உள்ளவ, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, நமக்கு குழந்தை பாக்கியத்தினால எப்படியாவது இந்த மனுஷன் நம்மகிட்ட பிரியமா இருப்பான், என்னைக்காவது இந்த மனுஷன் நம்மள திரும்பி பார்த்துருவான், சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிதான் நம்ம சந்தோஷமா இருந்தோம். இப்ப அதுலயும் பிரச்சனை வருது. எப்படி ராகேல் அவ குழந்தை பெற்று எடுக்கலனாலும் அவ வேலைக்காரியை வச்சு குழந்தை பெற்று நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை டைல்யூட் பண்றாளே, நம்மளுடைய பலத்தை அப்படி அசைக்கிறாளேன்னு சொல்லி இவளும் போட்டி போடுகிறாள். என்ன போட்டி போடுகிறாள்? இவளும் தன்னுடைய லேயால் தான் பிள்ளை பெறுகிறதை நின்று போனதை கண்டு 9வது வசனம் 39, தன் வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தால். லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால். அப்பொழுது லேயால் ஏராளமா இருக்கிறது என்று சொல்லி இவன் சொல்றான், இவங்க ஏராளமா வருவாங்கன்னு சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டான். பின்பு லேயால் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றால். அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டான். பாருங்கள், இவருடைய she was always a longing person. என் கூட இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், என் கணவன் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், என்னுடைய சுற்றி இருக்கிறவர்களை என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று அடுத்தவங்களுக்காக லாங் பண்ணி. நிறைய பேர் அப்படி இருப்போம். எப்படி இருப்போம்னு கேட்டா, என்னைய பத்தி ஒரு 4 பேர் நல்லா பேச மாட்டாங்களா,
என் கூட உள்ளவங்க என்னை நேசிட மாட்டாங்களா? இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு அப்படி இல்லையா? நான் மட்டும்தான் அப்படி இருந்திருக்கேன். அநியாயமே. நான் மட்டும்தான் இப்படி எல்லாம் ஏங்கி இருப்பேன் போல. உங்களுக்கு எல்லாம் இருந்தது இல்லையா? இருந்திருக்கா இல்லையா? திட்டம் என் கூட ஒரு அணி இருக்கு. நாங்க 2 பேரும் ஜோஷுவா காலையில் மாதிரி இருக்கோம். பரவாயில்ல. நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். எல்லாருக்குமே இந்த ஏக்கம் உண்டு. கூட உள்ளவங்க நம்மளை பத்தி நல்லா நினைச்சிடணும், இவங்க நம்ம நேசிச்சிடணும், அவங்க நம்ம நேசிச்சிடணும். ஒரு தடவை பேசல, ஒரு தடவை சிரிக்கல, ஒரு தடவை நம்ம கொஞ்சம் அற்பமா பார்த்துட்டா நம்மளை விட்டுட்டாங்கன்ற ஒரு இந்த ஏக்கத்தோட வளர்ந்தவள் இந்த லேயா. She always grew up with longing. அதுலயும் எந்த அளவுக்கு லாங்கிங்னா, கல்யாணம் நான் முத நாளே ஹஸ்பண்ட் ஏமாந்துட்டேன்னு சொன்னா அதை விட ஒரு பரிதாபமான, அதை விட ஒரு நொறுங்கின இருதயத்தை பார்க்கவே முடியாது. அவ்வளவு நொறுக்கப்பட்டவள் இந்த லேயா. ஒரு நாள் லேயாருடைய குமாரன் ரூபன் அவன் அந்த கோதுமை அறுப்புக்காக அவன் வயலுக்கு போய் திரும்பி வரும்பொழுது சில கனிகளை கொண்டு வருகிறான். ராகேல் போய் கேட்கிறான், அந்த கனிகளை எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? லேயால் சொல்றான், என் புருஷனையே தூக்கிட்டு போயிட்ட நீ, உனக்கு இது வேற ஒரு மிச்சமா? ராகேல் என்ன சொல்லுகிறாள், இந்த கனிகளை நீ எனக்கு கொடுத்தால் இன்று நான் என் கணவனை உனக்கு விட்டு தருகிறேன். இன்று இவள் எவ்வளவு பரிதாபமாக இருந்திருப்பார் என்றால், பரவாயில்ல சொல்லி கனிகளை கொடுத்து ஒரு நாள் தன் கணவனை தன் பட்சம் விடுத்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. வெரி புரோக்கன் லைஃப், வெரி புரோக்கன் லைஃப். நான் எல்லாருக்கும் பேசுகிறேன்னா இது தெரியவில்லை, சிலருக்கு கர்த்தர் பேசுகிறார். You have been longing all your life. என்னை நான் நேசிக்கப்பட வேண்டும், நான் நேசிக்கப்படுவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்திருப்போம். நாம் இல்லாத சில நேரங்கள் நேசிக்கப்படுவதற்காக பொய் கூட சொல்லியிருக்கலாம். நான் அங்க போனேன் இப்படி நடந்துச்சு, இங்க போனேன் இப்படி நடந்துச்சு, நீ அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாம் ஒன்றும் சொல்லிருக்க மாட்டாங்க. எப்படியாவது பில்டப் பண்ணி நேசிக்க வைக்கணும். மனதிலே நான் நேசிக்கப்படவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோட வாழ்ந்தவள் இந்த லேயா. இந்த ஒரு நாள் அவள் மீண்டும் கணவனோடு சேருகிறாள். நீங்கள் கவனித்து பார்த்தால் இந்த 14வது வசனத்திலிருந்து, சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றால் அவள் அன்று இரவு அவளோட சாயனித்தான். அடுத்த வசனம் 14. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். The 5th child. 5ஆம் குமாரனை பெற்றால். அடுத்த வசனம், அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த வரனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். அடுத்த வசனம், அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றார். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு ஜெபுலோன் என்று. கடைசி வரைக்கும் இவருடைய ஆசை என்ன கேட்டா, புருஷன் என்னை நேசிக்கணும். என்ன ஆசை சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஆசை? ஹஸ்பண்ட் லவ் பண்றதுக்காக பிரசவ வேதனை எடுத்தவன் இந்த லேயா. பிரசவ வேதனை எடுத்து அவனுக்கு ஆசை, எப்படியாவது ஹஸ்பண்ட் லவ் பண்ணுங்க. இவ எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றெடுத்தாலும் ஒவ்வொரு முறை எதிர்பார்ப்போடு கணவனை நோக்கி பார்க்கிறார். கணவன் குழந்தை பிறந்தவொடனே அப்படியே அற்பமா நினைச்சிட்டு ராகேல் பக்கம் போயிடுறார். இதயம் நொறுங்கி 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 கடைசி வரை எதிர்பார்ப்புடைய வாழ்ந்தவள் இந்த லேயா. It was always a one-sided love story. She loved Jacob, but she was never reciprocated for that love. அவள் ஒரு நாளும் மறுபடியும் அந்த அன்பை தன் கணவனிடத்திலிருந்து பெறவே இல்லை என்று நான் நினைத்தேன். அப்படித்தான் நீங்களும் நினைத்திருப்பீர்கள். But this love story is not about Leah. This love story is about the God of Leah. இது லேயாளுடைய காதல் கதை அல்ல. லேயாளை காதலித்த
கர்த்தருடைய காதல் கதை. இந்த லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டு, இந்த லேயால் உதாசீனப்பட்டு, when she was unloved, God loved Leah. Jacob did not love Leah, but God loved Leah. இந்த லேயாலை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ராகேல் மலடியா இருக்கும் பொழுதே லேயாளுடைய கற்பத்தை கட்டத்தை லேயாளுக்கு முதல் ஒரு குமாரன் இருக்கிறான். இந்த லவ்வருக்கு ரொம்ப ஆசை, ஆஹா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன், சுதந்திரம், கற்பத்தின் கனி, கர்த்தருடைய ஈவு, கட்ட தருகிற பலன் என்று சொல்லி நம்மளிடத்துல லேயால் ஓடி வருவார் என்று கர்த்தர் லேயால் இடத்துல எதிர்பார்ப்போடே கற்பத்தை தந்தார். லேயால் கற்பம் திறந்த உடனே கர்த்தரை விட்டுட்டு இனி என் புருஷன் என்னிடத்துல பிரியமாயிருப்பான் என்று வழிந்தார். ஆனால் கர்த்தருக்கு his love is unchanging. அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. அவர் மீண்டும் இன்னொரு முறை நான் அவருடைய கற்பத்தை திறப்பேன், இந்த முறையாவது அவள் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் கர்த்தர் லேயாளுக்கு கற்பத்தை திறந்து கற்பவதியாகி அவள் ஒரு குமாரனை பெற்று சிமியோன் என்று பெயரிடுகிறார். அந்த சிமியோனுக்கு என்ன பெயர்? இப்ப திரும்ப என் ஹஸ்பண்ட் வந்துருவான். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, ஹஸ்பண்ட் வந்து. நிறைய பேர் கர்த்தரை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஜெபத்தை கேட்டாரு ஹஸ்பண்ட், ஜெபத்தை கேட்டாரு சொந்த பந்தங்கள், ஜெபத்தை கேட்டாரு அவர் இந்த அடிவைப்பு மாதிரி பயன்படுத்திட்டு அண்ணி வந்துருச்சு நான் அவரை விட்டு போயிடுவேன். But he has always been a longing lover. அவன் சொல்றேன் இவர் இரண்டாவது குமாரனை கொடுத்துட்டு வருவான்னு பார்த்தா இல்ல, மூணாவது லேவியை கொடுத்துட்டு இப்பயாவது வந்துருவான்னு பார்த்தா இப்ப மூணாவது லேவி பிறந்த உடனே சொல்றான், 3 பிள்ளைய பெத்துட்டேன், இனி என் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்துடும். இனி அவர் இன்னும் விடல பாருங்க, இவன் எப்படியாவது திருந்திருவான், எப்படியாவது நம்மளை பார்த்தான்னு சொல்லிட்டு 4வது யூதாவை கொடுக்குறான். யூதாவை கொடுத்த உடனே கொஞ்சம் கர்த்தரை இளைப்பாற பண்ணிட்டா இல்லையா? எப்படின்னா யூதா பிறந்த உடனே சொல்றான், நான் கர்த்தரை துதிப்பேன். ஹஸ்பண்ட் விட்டுட்டு என்ன சொல்லிட்டா, நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தர் எனக்கு யூதாவை தந்து விட்டார் என்று கர்த்தரை துதிச்சிட்டான். ஆண்டவர் அப்பாவோட நம்மகிட்ட வந்துட்டான்னு கற்பத்தை மூடிட்டார். ரூபனுக்கு வரல, சிமியோனுக்கு வரல, லேவிக்கு வரல, இப்ப யூதாக்கு வந்துட்டான். வர வைக்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு தடவை இவனை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லி இந்த இனிமே நான் கதவு மூடுறேன், கதவு மூடுனா இவளுக்கு 4 பிள்ளைகள் கர்த்தரை துதிப்பேன்னு ஆரம்பித்தால் திரும்பிய ராகேல் அவருடைய வேலையாட்களை வைத்து பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனே she again got disturbed. இவர் சில்வாலை வைத்து குழந்தையை பெற்று கொடுத்து இப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துடுவாங்க. ஆண்டவர் விடவே இல்லை, திரும்பியும் அவள் கற்பத்தை திறக்கிறான். அந்த கனிகளை அவள் பெற்று ரூபனுக்காக அந்த ரூபன் கொண்டு வந்த கனிகளை அவர் ராகேல் இடத்துல கொடுத்து ஹஸ்பண்டோட அவன் திரும்பியும் உறவு கொள்ள போகிறான். வேதம் சொல்றது கர்த்தர் லேயாளை கேட்டருளினார். நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை அபியூஸ் பண்ணா கூட, காரியமா ஆண்டவர்கிட்ட போனா கூட ஆண்டவர் நம்ம